அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீமை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத் அப்படின்னா என்னென்னா, ஒரு பாரதம் உன்னத பாரதம் அப்படின்ட்டு இதுக்கான அர்த்தம். சரியா? சமீபத்தில் நம்மளுக்கு அவங்க எல்லாருக்கும் நியூஸில் பார்த்துருப்பீங்க, காசி தமிழ் சங்கமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடத்துகிறாங்க. அதாவது உத்தரப்பிரதேசில் இருக்கிற வாரணாசி அப்படின்ற இடத்துல, காசி வந்து நம்மளுக்கு தெரியும், அங்கே வந்து காசி தமிழ் சங்கமம் அப்படின்னு ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம், ஒரு பெரிய ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அந்த ப்ரோக்ராம் எதுக்கு கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடும் வாரணாசியும் பார்த்தீங்க அப்படின்னா பழைய காலத்துலேருந்தே, அதாவது பண்டைய காலத்துலேருந்தே ஒன்றா இருக்கிற ஒரு கலாச்சார ரீதியாக இந்து மக்கள் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து எல்லாருமே சேமாக அந்த காலத்துலேருந்து இருக்கிறாங்க அப்படின்னும், அந்த கலாச்சாரத்தையும் நாகரிகத்தில் இருக்கிற பிணைப்பையும் வலுப்படுத்துறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் அதை புத்துயிர்ப்பு பண்ணுறதுக்காகவும், அதை மீட்டெடுக்கிறதுக்காகவும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த காசி தமிழ் சங்கமம் நடத்துகிறாங்க. ஆனால் இது வந்து நம்மளுக்கு இதில் எதுக்கு கீழே வரும் அப்படின்னா, இந்த ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத் அப்படின்ற ஒரு திட்டத்தோட ஒரு பகுதியாக தான் இந்த காசி தமிழ் சங்கமத்தை நடத்திருக்காங்க. சரியா? அப்போது ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத் அப்படின்றத பற்றி நம்ம இன்னும் போகல. அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக இப்போ காசி தமிழ் சங்கமம் நடத்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2015 தொடங்கின ஒரு திட்டம் தான் இந்த ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத் அப்படின்ற ஒரு திட்டம். இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, பல்வேறு கலாச்சாரங்களை சேர்ந்த மக்கள்கிட்டயே பரஸ்பர புரிதல் மற்றும் பிணைப்பை ஏற்படுத்தணும். அதாவது நம்மளோட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வாழுறாங்க. எல்லாருமே ஒரே மாதிரி இருக்காங்களான்னா இல்லை. அவங்களுக்குன்னு தனித்தனியான மொழி, தனித்தனியான உணவு பழக்கம், தனித்தனியான கலாச்சாரம், நாகரிகம் அப்படின்னு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஒரு பிளேஸில் தான் நம்ம இந்தியா வந்து இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது அந்த மாதிரி பல்வேறு கலாச்சாரத்தை சேர்ந்த மக்கள்கிட்டயே அவங்களுக்கு நடுவில் பரஸ்பரமான புரிதலை மேம்படுத்தணும் அப்படின்னும், அவங்களுக்குள்ள ஒரு பிணைப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னும் நோக்கமாக இந்த திட்டத்தை வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேச மக்கள்கிட்ட ஈடுபாட்டை ஊக்குவிக்கணும். இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க இருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்குள்ளேயே மட்டும்தான் நம்ம பாசமாக இருந்துப்போம் அப்படின்னு இல்லாமல், இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்கள் கூடயும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க கூடயும் இன்ட்ரெஸ்டாக இருக்கணும். அவங்களோட கலாச்சாரத்தை பற்றியும், அவங்களோட மொழியை பற்றியும், அவங்களோட லிட்ரேச்சர் பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஈடுபாடாக இருக்கணும் அப்படின்றத நோக்கமாக கொண்டு தான் இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. இது செயல்படுத்துகிற அமைச்சகம் எது அப்படின்னா, கல்வி அமைச்சகமும் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம், 2 அமைச்சகங்கள் இதில் வந்து ஈடுபடுவாங்க. முக்கியமாக கல்வி அமைச்சகம்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா இப்போ வந்து மற்ற மாநிலங்களோட இருக்கிற அந்த முக்கியமான லிட்ரேச்சர், அவங்க சம்மந்தமான படிப்புகள், லிட்ரேச்சர்னால் படிப்புன்னும் போது படிப்பு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான ஆர்ட்ஸு, மூவிஸு, அது மாதிரி எல்லாமே எல்லா துறையில் இருக்கிற அறிவையும் நம்ம மற்ற மாநிலங்கள்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த திட்டம். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டோட ஒரு மாநிலத்துலேயும் யூனியன் பிரதேசத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மற்ற மாநிலத்துக்கு கூட சேர்த்து விடுவாங்க. அதாவது இப்போ காசி தமிழ் சங்கமம் அப்படின்னு நடத்துனாங்க இல்லையா, என்ன பண்ணாங்க, ஒரு மாதத்துக்கு வந்து இங்கேருந்து நிறைய ஸ்காலர்ஸ், நிறைய அறிவாளிகள் எல்லாம் கூப்பிட்டு போய் அங்கே வந்து சொற்பொழிவாட்டுறது, அங்கே போய் நம்மளோட டான்ஸு, தெருக்கூத்து அதெல்லாம் வந்து போட்டு காட்டுறது, நம்மளோட முக்கியமான நல்ல படங்கள் எல்லாம் அங்கே வந்து போட்டு காட்டினது, இந்த மாதிரி பட்டிமன்றம் நடத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அப்போது ஒரு மாநிலத்தையோ அல்லது யூனியன் பிரதேசத்தையோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு, அந்த ஒரு மாதம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இன்னொரு மாநிலத்துக்கூடையோ அல்லது யூனியன் பிரதேசத்துக்கூடையோ இணைச்சி விட்ருவாங்க. அப்படி இருக்கும்பொழுது அங்கே அவங்களோட மொழி, அவங்களோட லிட்ரேச்சர், அவங்களோட சாப்பாடு, அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கும், அவங்க ட்ரெப்ஸ்லாம் எப்படி போடுவாங்க, அவங்களோட நிகழ்ச்சிகள், நம்ம இந்த மாதிரி நம்ம ஊரில் ஒரு சில நிகழ்ச்சிகள் நடத்துகிற மாதிரி அங்கே என்ன மாதிரிலாம் பண்ணுவாங்க, டூரிஸ்ட்டு நம்ம இங்கேருந்து அங்கேருந்து டூருக்கு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொண்டு வர்றது தான் இந்த முக்கியமான செயல்பாடாக இருக்குது. இந்த திட்டத்துக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்மளோட நாட்டோட வேற்றுமையில் ஒற்றுமையை உண்டாக்கணும். நம்ம எல்லாருமே வந்து வெவ்வேறு கலாச்சாரத்தை சேர்ந்த மக்கள், ஆனால் நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றத கொண்டு வர்றதுக்காக இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நாட்டு மக்கள்கிட்ட ஒருமைப்பாட்டை வந்து உணர்த்தணும், ஒருமைப்பாட்டை வந்து மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மாநிலங்களுக்கு இடையே கற்றல்,
இப்போ வந்து நம்ம வந்து ஒரே இடத்துல இருக்கோம், ஒரே ஸ்டேட்டுக்குள்ளேயே இருக்கோம் அப்படின்னா நம்ம மற்றவங்களோடதுல எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது இல்லையா? அதனால நம்ம வெளியில் போகும்போது அவங்களோடதையும் நம்ம என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னும்போது கற்றலை ஊக்குவிக்கிறதுக்கான சூழலை வந்து மேம்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட இந்தியாவில் இருக்கிற பன்முகத்தன்மையை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த பன்முகத்தன்மையை பாராட்டுறதுக்கும் வந்து மக்களுக்கு இந்த ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத் அப்படின்ற ஸ்கீம் வந்து ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் ஒரு 2 மாநிலங்களை ஜாயின் பண்ணும்பொழுது அங்கே இருக்கிற அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வளமான பழக்க வழக்கங்கள் பாரம்பரியங்கள் எல்லாம் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அந்த ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத் அப்படின்றது எதுக்காக ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேலோட 140வது பர்த்டே வந்து 2015 கொண்டாடியிருப்பாங்க. அதாவது வல்லபாய் பட்டேலோட பர்த்டே என்னைக்கு அப்படின்னா அக்டோபர் 31 அந்த நாளை வந்து நம்ம நேஷ்னல் யூனிட்டி டே, அதாவது தேசிய ஒற்றுமை தினம் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவருக்கான ஒரு சிலையை வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதாவது ஒற்றுமை சிலை அப்படின்னு உலகத்திலே மிகப்பெரிய சிலைன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அது எதுக்காக அப்படின்னா வல்லபாய் பட்டேல் தான் 565 சர்வதேச அரசுகளை வந்து நம்மளோட இந்தியா கூட இணைச்சார். அப்போது அதனால தான் அவர் வந்து இரும்பு மனிதர் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட நாட்டோட ஒருமைப்பாட்டுக்காகவும் ஒற்றுமைக்காகவும் பாடுபட்ட அந்த வல்லபாய் பட்டேலோட பிறந்த நாளை வந்து நினைவு கூறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத் அப்படின்ற ஸ்கீம். இது வந்து நீங்கள் எந்த இடத்துலலாம் மெயின்ஸில் எழுத முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குரூப் 1ல் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அந்த எத்திக்ஸ்லேருந்து நம்மளுக்கு கொஷின் கேட்பாங்க. அப்போ வந்து இந்தியாவோட பன்முகத்தன்மையை பராமரிக்கிறதுக்காக நம்ம வந்து இங்கே எழுதலாம். அதாவது இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்னு எழுதலாம். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டோட ஒற்றுமையை மேம்படுத்துறதுக்காக கவர்மெண்ட் இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுத முடியும். அப்படி இல்லைன்னா கொஷினில் தெளிவாக அப்படியே கேட்பாங்க ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத்னா என்ன அப்படின்னே கொஷின் கேட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.